10 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வார வெள்ளி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 10 இறை வசனங்கள் 16 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது: இதோ, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாய், புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தார் முன்னும் சான்று பகர்வீர்கள். எப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதரிகளிடம், தந்தையர் பிள்ளைகளிடம் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலில் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திரு இருதய நாளில் உங்கள் அனைவரையும் திரு இருதயத்தின் வழியாக தன்னுடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் ஆசீர்வதித்து, இன்று நீங்கள் செபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் திரு இருதயத்திற்கு முன்பாக வைத்து உங்களுக்காக செபிக்கின்றேன். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதர்களான ருபீனா, செகுந்தா புனித சகோதரிகளான இந்த இருவரும் கிறிஸ்துவ நம்பிக்கையில் உறுதியாக இருந்தவர்கள். ரோமை பேரரசின் வலியனுடைய துன்புறுத்தலின் பொழுது அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட மணமகன்கள் தங்கள் நம்பிக்கையை விட்டுவிட்டாலும் இந்த இரண்டு சகோதரிகளும் கிறிஸ்துவை மறக்கவில்லை. இதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டு, கொடுமைப்படுத்தப்பட்டு, இறுதிய தலை வெட்டப்பட்டு மறைசாட்சிகளாக உயிர் நீத்தனர். அவர்களின் உறுதியான விசுவாசம் இன்றும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது. மேலும் குடும்ப தகராறுகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க கல்வி, விழிப்புணர்வு மற்றும் சமூக பணிகள், இவைகளில் இவர்கள் சிறந்து விளங்கினார்கள் என்பதும் இன்றைய நாளில் வலியுறுத்தப்படுகிறது. இவர்களுடைய பரிந்துரையில் நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது இயேசு நமக்கு ஒரு மிக கடினமான ஆனால் யதார்த்தமான உண்மையை தன்னுடைய சீடர்களோடு சேர்த்து நமக்கு எடுத்துரைக்கின்றார். இதோ, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்கிறார். ஒரு நிமிடம் கற்பனை செய்து பார்க்கின்ற பொழுது, ஓநாய்கள் பசியோடு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்டு மிருகம். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அந்த ஒரு காற்றுக்குள் ஒரு ஆட்டுக்குட்டியை அனுப்பினால் என்னவாகும்? ஆடுகளுக்கு ஓநாய்களை எதிர்க்கின்ற கூர்மையான பற்களோ நகங்களோ கிடையாது. இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய நம்பிக்கையாளராக இருக்கின்ற நாமும் அத்தகைய பலவீனமான சூழ்நிலையில்தான் இருக்கிறோம், வாழ்ந்துக்கும் கொண்டிருக்கின்றோம். இயேசு அதை மறந்து விடாமல் நேரடியாகவே குறிப்பிடுகின்றார். ஓநாய்கள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆடுகள் பிழைத்திருக்க வேண்டுமானால் அவை தன்னுடைய சுய பலத்தை நம்பக்கூடாது. மாறாக மேய்ப்பினின் குரலுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அவரோடு நெருங்கி வாழ வேண்டும். அதாவது இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தை வைத்து இந்த உலகத்தில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. ஆனால் பல நேரங்களில் நாம் என்னால் முடியும் என்றுதான் இருந்து தோல்வியை சந்திக்கின்றோம். ஆக இந்த சவாலான உலகத்தை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? இயேசு அதற்கு எதிர்மாறான 2 பண்புகளை குறிப்பிடுகின்றார்.
பாம்புகளைப் போல விவேகமுள்ளவர்களாக, புறாக்களைப் போல கபடமற்றவர்களாக இருக்க வேண்டும். பாம்பினுடைய விவேகம் என்பது, பாம்பு மிக எச்சரிக்கையான ஒரு உணர்வுடைய ஒரு உயிரினம். தனக்கு ஆபத்து வரும்பொழுது அது தன்னுடைய தலையை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளும். அதுபோலதான் நாமும் தீமைகளும் சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது விவேகத்துடன், ஆன்மீக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். எங்கு பேச வேண்டும், எங்கு மௌனமாக இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் நமக்கு தேவை. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஏமாளிகளோ அல்லது உலக அறிவற்றவர்களாகவோ அல்ல, புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகின்றார். இரண்டாவது, புறாவை போன்று கபடமற்ற ஒரு தன்மையை கொண்டிருக்க வேண்டும். புறா என்பது அமைதிக்கும் தூய்மைக்கும் அடையாளமாக இருக்கிறது. அதன் உள்ளத்தில் வஞ்சகமோ பழிவாங்கும் எண்ணமோ இருக்காது. நாம் உலகத்தில் விவேகத்தை பயன்படுத்துகின்ற பொழுதும் அது பிறரை ஏமாற்றும் தந்திரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் புறாவை போன்று கபடமற்ற தன்மை நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இதயம் எப்பொழுதும் தூய்மையாகவும் கள்ளம் கபடமற்றதாகவும் இருக்க வேண்டும். விவேகம் மட்டும் இருந்தால் உலக மனிதர்களைப் போல நாம் தந்திரக்காரர்களாக மாறிவிடுவோம். கபடற்ற குணம் மட்டும் இருந்தால் நாம் எளிதில் ஏமாந்து போயிடுவோம். ஆக இந்த இரண்டு பண்புகளுமே நம்முடைய வாழ்க்கையில் சமநிலையில் இருக்க வேண்டும். நற்செய்தியினுடைய விழுமியங்களின்படி நாம் வாழ நினைக்கின்ற பொழுது நமக்கு எதிர்ப்புகளும் அவமானங்களும் வரலாம். ஏன், நம் சொந்த குடும்பங்களிலேயே விசுவாசத்தினுடைய நிமித்தம் பிரிவினைகளும் கருத்து வேறுபாடுகளும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் வரலாம் என்று இயேசு எச்சரிக்கின்றார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நாம் நிற்கின்ற பொழுது உலகம் நம்மை வெறுக்கலாம். ஆனால் அத்தகைய சூழ்நிலைகளில் நாம் பயந்து நடுங்க தேவையில்லை. நீதிமன்றங்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தப்படுகின்ற பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசு என்று கவலைப்பட என்று இயேசு நமக்கு தைரியத்தை ஊட்டுகின்றார். நாம் சோதிக்கப்படுகின்ற பொழுது அந்த இக்கட்டான நாட்களிலும் நம்முடைய சொந்த ஞானத்தை தவிர விண்ணக தந்தையினுடைய தூய அவனுடைய நம்முடைய உள்ளிலிருந்து பேசுவ என்று நாம் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். தேவையான வார்த்தைகளாலும் துணிச்சலையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக தூய ஆவியான நமக்கு துணையாக இறைவன் வழங்குகின்றாக. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் அல்ல, இறுதி வரை தன்மையோடு ஓட வேண்டிய ஒரு நீண்ட விசுவாச பயணம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள், ஏமாற்ற நஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். ஆக இன்றைய நாளில் நாம் எதிர்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு சவால்களையும் பாம்பின் விவேகத்தோடு, புறாவின் கபடற்றத்தோடு, தூய உள்ளத்தோடு நாம் வாழ்ந்திட தொடர்ந்து இறை ஆசரை பெற்று செபிப்போம். இறுதி வரை ஆண்டுடைய சாட்சியாக வாழ்கின்ற வரத்தை வேண்டி செபிப்போம். ஆமென். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த அழகான வெள்ளிக்கிழமை காலை பொழுதற்காக நீங்கள் தந்திருக்கின்ற புதிய நாளின் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு காலையிலும் இது இரக்கம் புதியதாய் இருக்கிறது என்று வாக்கு கொடுத்த அன்பு ஆண்டவரை உமை போற்றுகிறோம், ஆராதிக்கிற இந்த புதிய நாளும் இந்த கிருபையினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பியறிடும். ஆண்டு இந்த நாள் முழுவதும் உமது கரத்தில் எங்களுடைய வாழ்க்கையையும் செயல்களையும் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் எடுக்கப் போகின்ற முடிவுகளை ஆசிர்வதியும், எங்களுடைய கைகளை கரங்களையும் கால்களையும் ஆசிர்வதியும், செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் தேவையான வெற்றி எங்களுக்கு தாரும். எங்களுடைய சோர்வுகள் நீங்கி இது பலத்தால் நாங்கள் செயலாற்றிட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரே, இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஓநாய்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எங்களை ஆடுகளாக அனுப்பி பாதுகாக்கின்ற நல்ல தகப்பனாக எங்களுக்கு இருந்து இந்த உலகத்தினுடைய தீமைகளையும் சவால்களையும் கண்டு நாங்கள் பயப்படாமல் உம்முடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவர், இந்த உலக சோதனையை எதிர்கொள்ள எங்களுக்கு பாம்பினுடைய விவேகத்தை தந்திரலும். நாங்கள் ஆன்மீக விழிப்புணர்வோடும் புத்திசாலித்தனத்தோடும் எச்சரிக்கையோடு வாழ்கின்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும். அதே நேரத்தில் என்னுடைய இதயம் வஞ்சகமும் பழிவாங்கும் எண்ணமும் இல்லாமல் எப்பொழுதும் புறாவை போல கவடற்றமதாக தூய்மையானதாக இருக்க எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவர், எங்களுடைய நம்பிக்கையினுடைய நிமித்தம் குடும்பங்களிலோ பணிபுரிகின்ற இடங்களிலோ சவால்களும் எதிர்ப்புகளும் வருகின்ற பொழுது நாங்கள் கலங்கி விடாதபடி எங்களை தற்காத்து கொள்ளும். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் என்ன பேசுவது என்று நாங்கள் கவலைப்படாமல் உமது தூய ஆவியாருடைய வழி நடத்தலுக்கு
எங்களையே முழுமையாக கையளிக்க துணையாக வாரும். எங்களுடைய பலமாகவும் வார்த்தையாகவும் நீர் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். முடிய வரை நிலைத்திருப்பவனை மீட்பு பெற என்றுடைய வாக்குத்தத்துக்கு நாங்கள் உணர்ந்து எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறுதி மூச்சு வரை உமக்கு சாட்சிகளாக வாழ்கின்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். தீய எண்ணங்களும் கவலைகளும் எங்களை அணுகாதபடி உமது தூய ஆவியங்களை வழி நடத்தட்டும். இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக, வெற்றி நாளாக அமைய எல்லா கிருபையும் புரிந்து இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.